என் உயர்விலும் என் தாழ்விலும் எக்காலத்திலும் எந்த வேளையிலும் என் கர்த்தரை நான் துதித்து ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. மகிமையின் தேவனே, மகத்துவத்தின் தேவனே, உன்னதத்தின் தேவனே, அப்பா பிதாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இந்த வேளையில என் தேவன் எழுந்தருளும். உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்படும். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் இந்த இடத்தை மூடிக்கொள்ளும். உம்முடைய வல்லமையை உம்முடைய பிள்ளைகளிடத்திலே நீர் காண்பித்தருளும். ஐயா, உம்முடைய பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும். தேவ கிருபையும் நன்மையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரட்டும். பாடுகிற, இசைக்கிற, கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து பேசுகிற, சாட்சிகளை சொல்லுகிற, ஆராதனை நடத்துகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மேலும் தேவ அபிஷேகத்தின் வல்லமையால் நிரப்பட்டும். இயற்கை தடைகள், செயற்கை தடைகள், பிசாசின் தடைகள், மனுஷிக தடைகள், மின்சார தடைகள், எல்லா தடைகளை தகர்க்கிற தலகர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்து வெற்றி சிறக்கிறோம். ஜனங்களால் இந்த ஆலயம் நிரப்பப்படட்டும். உம்முடைய சத்துவத்தின் வல்லமையால் நிரப்பப்படட்டும். நீர் ஒருவர் மாத்திரமே உயர்வது. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது நாமத்தின் நிமித்தம் உமக்கே மகிமை வரப்பண்ணும். உம்முடைய கிருபையும் வல்லமை அனுப்பி நீர் ஆசீர்வதியும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு துதித்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை பாடி ஆராதிப்பார்கள். நாமும் அவர்களோடு சேர்ந்து கர்த்தரை பாடுவோம், ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாலே பாடுவோம். இயேசு ராஜன் என் திருவடிக்கு சரணம் என்று சொல்லி.
ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சீற்றம் செய்ய அருள் தாருமே, எந்தன் சேத்தம் யாவும் என்று ஓடிப்பீரே. சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும் சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். அல்லேலூயா பாடி வந்து தூதிப்பேன், மனதார உம்மை என்று போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி காலையில் ஒரு பாடலை பாடுவோம். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கர்த்தருடன் பாடிட வேண்டும் சொல்லி. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும் எனக்கு எதிராய் பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும் பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன்
எந்தன் உள்ளம் சினமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலையும் மேலேயும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் மேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறினார். தமக்கென்று பயந்திடும் பக்தராவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். அவர்க்கென்று பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் மேலேயும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுமே. காலையும் மாலையும் மேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்ற தூதர் பாடிடும் துணை கேட்குதே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்ற தூதர் பாடிடும் துணை கேட்குதே. காலையும் மாலையும் மேலேயும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுமே. காலையும் மாலையும் மேலேயும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுமே. அந்த ஆண்டவரை ஆராதிக்கும் இருக்கும் இடத்தில் கண்களை மூடி பயபக்தியால் முழங்கால் பட பெலூர்கள் முழங்கால் படிட்டு கத்தரை ஆராதிப்போமா. ஆண்டவராய் கத்தர் நம்மத்தில் இருக்கிறார். பயத்துடன் கத்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடன் கழிவுகள் வார்த்தை நிமிடி குமாரன் கோபங்கள் ஆமனும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக்குளிர யாவரும் பாக்கியவான்கள். அவர் ராஜாதி ராஜாவாய் வெளிப்பட போகிறார். பாலகனாய் பிறந்தவர் நம்மை மீட்கும்படிக்கு நமக்காக ஜீவனை கொடுக்கும்படிக்கு ஆண்டவராய் கர்த்தர் நமக்காய் ஆண்டவர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்தவர். கிருபையின் நாட்களில் இருக்கிற அந்த காலங்களில் ஆண்டவராய் கர்த்தர் இனி ராஜாதி ராஜாவாய் நியாயம் தீர்க்கும்படி வரப்போகிறார். அந்த ஆண்டுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து பயத்தோடு நடுக்கத்தோடு ஒரு களி கூறும்படிக்கு குமாரன் கோபங்களாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவர் முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று வார்த்தையின்படி ஆண்டவராய் இயேசு அன்பானவர். அதே சமயம் அவர் பச்சிக்கிற அக்கினி. ஆண்டவரை நடுக்கத்தோடு களி கூர்ந்து ஒரு சமூகத்தில் பாடி ஆராதிக்கும்படி அர்ப்பணிப்போமா. தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆலயத்தில் கடந்து வந்து ஆராதிக்கும்படிக்கு தேவனாய் கர்த்தர் கிருபையிலே கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நாம் நிர்மலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஒவ்வொரு நாளும் கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் கிருபையாக நடத்தி வருகிறார். அந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லி பாடப் போகிறோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசராக நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில் ஆண்டவரே. அதனால நான் காலை மாலை எவ்வளையும் அவங்கள பாடி துதிப்பேன்னு சொல்லி அர்ப்பணித்து பாடுவோமா.
ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை மீளாமல் காக்கும் அன்பே நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை மீளாமல் காக்கும் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேளை மணிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை
நடத்தின ஆண்டவர் நன்றி சொல்லி ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. என் கால் சறுக்கின போதும் கிருபையினை தாங்கிட்டு ஆண்டவராய் கர்த்தர் கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நடத்தியிருக்கிறார். 9 மாதங்கள் நடத்தினவர் 10வது மாதத்தில் நடத்தும்படிக்கு அவருடைய கிருபை இனிமாய் நமக்குள் பெருகும்படிக்கு, கிருபையிலே பலப்படும்படிக்கு, கிருபையிலே ஸ்திரப்படும்படிக்கு, கிருபை வரம் அதை கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். அந்நாள் தாவீதின் குடும்பத்தார் மீதும் எருசலேமின் குடிகள் மீதும் கிருபையின் ஆவி விண்ணப்பத்தினாய் ஊற்றி விடுச்சு வாக்களித்தவர் அவருடைய கிருபையினால் நிறைத்து கிருபையின் ஆவினால் நிரப்பி அவர் பலப்படுத்தும்படி கடந்து வந்திருக்கிறார். அர்ப்பணிக்க போயிட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவத்தனியாக அபிஷேகத்தால் ஆண்டவர் காலையில் நிரப்பும்படி கடந்து வந்த அப்படினால ஆவியிலே கலிகூறும்படிக்கு இந்த அபிஷேகத்தால் நிரப்பப்படும்படிக்கு அர்ப்பணிக்க போகிறோம். காலைதோறும் கிருபைகள் புதியவைகள், புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பது மாத்திரமல்ல, புது எண்ணின் அபிஷேகத்தால் நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். பாருங்க, ஒரு பிள்ளைகளுக்குள்ள பிசாசு இருந்தா அவங்க சொல்றது என்ன தெரியுமா? எனக்கு பயமா இருக்கு, எங்கள் உள்ளத்தில் சமாதானமே இல்லை, எங்கள் மனசு குழப்பமாக இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. எங்கள் சிந்தையில் தெளிவு இல்லைன்னு சொல்லி. ஆனால் தேவன் நம்முடைய ஆவினால் நிரப்பப்படுது. அவருடைய அபிஷேகம் நிரப்பும் போது உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் நிரப்புவார், பலப்படுத்துவார், தைரியத்தை கொடுப்பார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கொடுத்துக்கான்னு வார்த்தை. தெளிந்த புத்தி, ஒரு பலம், ஒரு அன்பை கொடுக்கும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம சொல்ல போகிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது ஆண்டுக்கு புதிய அபிஷேகம் புதிய நிரப்பப்படும் என்னை பலப்படுத்துவா. நான் பலவீனம் தான், ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவே. சேனைகளின் தேவனாய கர்த்தரின் நாமத்தினாலே ஒரு மதிலை தாண்டும்படிக்கு, சேனைக்குள் பாய்ந்து போகும்படிக்கு அவர் பலப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, எனக்கு விரோதமா ஒரு பாளையம் இறங்கினால் என் இருதயம் பயப்படாது. எனக்கு விரோதமா ஒரு பாளையமே இறங்கினால் என் இருதயம் பயப்படாது. ஏன் தெரியுமா? அவரை கூட இருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்க்கருக்கு வரும் பலனை உன் கண்களால் காண்பார். ஏன் தெரியுமா? தீங்கு நாள் தம் கூடாரம் ஒழித்து வைத்து அவர் கண்மலை மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒரு மர சபரோதரமல்ல. ஒவ்வொரு வார்த்தையை தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு வார்த்தையை தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு பழச்சாபிஷேகம் இறங்கி வந்து தேவ வார்த்தையை உறுதிப்படுத்தும்படிக்கு அவர் நிரப்ப வேண்டும் வாக்கு பண்ணுகிறார். நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி ஆவியானவரே. அந்த ஆண்டவனுக்கு ஆராதிக்கும்படி முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு ஆராதிக்கும்படி அர்ப்பணிக்க போகிறோம். ஒரு மனமாய் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவன் சொல்ல போறோம், என் கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சி நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, நீ ஒருவரே மகிமைக்கும் கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரன்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போமா? ஒரு மனமாய் ஆராதிப்போமா? மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவனுக்கு சொல்லுவோமா? ஒருத்த சத்தத்தோட சொல்லுவோம், நீ ஒருவரே மகிமைக்கு கருத்துக்கு பாத்திரர் ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை.
உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே கரமசைத்து அவரை கனப்படுத்தும்படிக்கு மகிமைப்படுத்தும்படிக்கு அவர் ஆராதிப்போமா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கு பயமில்லையே. இயேசு ராஜா என்பது நானே, எதற்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. என்ன கண்மலையானவரே. நிரப்புங்க, உங்க வல்லமை நிரப்புங்க. உங்க வார்த்தை வல்லமைகள் நிரூபிக்கும்படிக்கு இப்படி கிருபையா நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு இப்பொழுது தேவனுடைய பரிசுத்த வல்லமை ஒவ்வொரு மக்கள் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த பலத்த வல்லமை நிரப்பும்படி ஆவியானவர் இப்பொழுது நிறைவை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே உள்ளான மனிதர் வல்லமை பலப்படும்படிக்கு ஆவி ஆத்மா சரீரங்களை பலன் உண்டாகும்படிக்கு இப்படி கிருபைகள் ஒவ்வொரு மக்களுக்கு இறங்கி வரும்படிக்கு நிரப்புவீராக. பலத்தின் மேல் பலன் அடையும்படிக்கு கிருபையின் வரங்கள் செயல்படும்படிக்கு நிரப்புங்க இயேசுவின் நாமத்தில். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சங்கீதக்காரன் 87ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்கிறார், எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் செட்டிங்களிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் கடந்து போக மட்டும் செட்டிங்களிலே வந்து அடைவேன் சொல்லி, செட்டிங்களிலே வந்து அடைவேன் சொல்லி. ஏன் தெரியுமா? எனக்கா யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் நிந்திக்கையில் அவன் பரலோகத்தில் ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையோ தமது சத்தியத்தையும் அனுப்புவார். விக்கினங்கள் கடந்து போக மட்டும் செட்டைங்களிலே வந்து அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவரை சிறகால் மூடும்படி கடந்து வந்தபடினால் ஆண்டவனுக்கு சொல்ல போறோம். அவர் செட்டைங்களை அடைக்கல போகவே தம் சிறகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயிர் மறைவிழிக்கிறவன் சர்வ வல்லமையில் தங்குவான். ஆண்டவனுக்கு சொல்லுவோமா?
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் முன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முன்னே சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுமா, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுமா. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவன் நாமத்தை நீ முற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவன் நாமத்தை நீ முற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நாம் நோக்கி கூப்பிடும் மேலையிடும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே செலவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே செலவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவர் மக்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த வேளையிலே பாடும்பொழுது தேவனாய் கர்த்தர் தரிசனத்தை காண்பித்தார். சர்ப்பம் எழும்பி நிற்பதை கர்த்தர் காண்பித்தார். படம் எடுத்து எழும்பி நிற்பதை ஆண்டவர் சொன்னார். சர்ப்பம் தொடாதபடிக்கு நான் என் பிள்ளைகளை சிறகால் மூடும்படி பாதுகாக்கும்படி கடந்து வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். கோழி தன் குஞ்சுகளை அணைப்பது போல ஆண்டவராய் கர்த்தர் உங்களை அணைத்துக் கொள்ளும்படிக்கு அப்படி சிறகால் மூடும்படி கடந்து வந்திருக்கிறாரா. அந்த ஆண்டு நோக்கி மகிமை படிச்சு இப்ப அந்நிய பாசல நம்ம பேச போகிறோம். எதற்கு தெரியுமா? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் நடக்கும்படிக்கு தேவனாய் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சாத்தான் மின்னலை போல கீழே விழுகிறதை கண்டேன். சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவராய் கர்த்தர் ஒன்று உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கும்படிக்கு அப்படியே சிறகால் மூடும்படி இது காலை வேளை ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். அந்த சர்ப்பம் எழும்பும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது அது மடங்கடிக்கப்படும்படிக்கு, அது கீழே தள்ளப்படும்படிக்கு, சர்ப்பத்தை மிதிக்க அதிகாரத்தை கர்த்தர் கரங்களை கொடுக்கும்படிக்கு அப்படியே சிறகால் மூடும்படி கடந்து வந்திருக்கிறாரா. இப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்நிய பாஷையில பேச போகிற நமக்காய் ஆவியான பரிந்து பேசப்படிக்கு, ஒவ்வொரு தைரியத்தை கொடுக்கும்படிக்கு, ஒரு பலனை கொடுக்கும்படிக்கு, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கும்படிக்கு, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து நிரப்பும்படிக்கு அந்நிய பாஷையில பேச போறோம். ஓ சத்தமா பேசுவோம். அவன் வாயை விரிவாய்ச்சர நான் அது நிரப்பு என்று சொன்ன கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிறவர் ஒரு உண்டு. சத்துரு விளம்பால வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியான கிருபை கொடியேற்றுவோம்.
அவர் வெற்றி கொடி நாற்றமணி கடந்து வந்த அப்படினால ஆண்டவருக்கு அப்படியே சதமானிய பாசல பேச அப்புறம் ஒருமனமா பேச போகிறோம். சபைக்கு விரோதமா, சபை மக்கள் வாழ்வுக்கு விரோதமா, தேவப்பிள்ளைக்கு விரோதமா எழும்புகிற சர்ப்பத்தின் கிரியைகள், எல்லா போராட்டங்கள் எல்லாம் நம்மளுக்கு அந்த கிரியைகளை முறியடிக்கும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை இப்படி இறங்கி வர போகிறது. ஒரு மர ஷபலௌதர மலமரோதர மலமர ஓரிபி கமர ஷபலௌதர மலமரோதர பர ஓரிபி கமர ஷபலௌதர மலமரோதர பலபர. பிசாசுக்கு தெரியும் யாருக்குள்ள அபிஷேகம் இருக்கு, யாருக்கு தெரியும். ஹalleluya. ஒரு மர ஷபலௌதர பர தேவனை முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். ஓ எஸ் சகல துரத்து உருந்து கொண்டு வெளியேறமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தவர் நீங்கள் ஜெயமடுக்கும்படிக்கு. ஹalleluya. சிந்தையிலே போராடுகிற கிரியைகள் முற்றிலும் நீங்கும்படிக்கு, சந்தேகத்தை அவிசுவாச சத்துருவின் கிரியைகள் முறியடிக்கப்படும்படிக்கு, வஞ்சகமான யோசனைகளுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாக்கும்படிக்கு, இதெல்லாம் சர்ப்பத்தின் காரியங்கள், இவையெல்லாம் சர்ப்பத்தின் காரியங்கள், அதெல்லாம் முறியடிக்கும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஹalleluya. ஒரு மரஷபல மலமரோதர பலபரா ஓரிமி கமர ஷபலௌதர மலமரோதர பலபரா ரிமி கமர ஷபலௌதர மலமரோதர பலபரா. நன்றி ஆவியானவரே. தேவன் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படிக்கு, ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கார். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அன்னைக்கு சிங்க கெபியிலே தானியேல் போடப்பட்ட போது, சிங்கங்கள் நடுவிலே தானியேல் இருந்த போது, சிங்கங்கள் சேதப்படுத்தாது அப்படி தம் தூதனை அனுப்பி வாயை கட்டினவர் அவர் நம்மோடு இருக்கிறார். ஜெய கிறிஸ்தவ. சர்ப்பம் எந்த மனுஷன் எழும்புறானோ, சீறி எழும்புறானோ நமக்கு விரோதமா, அவருடைய காரியங்கள் வாய்க்காமல் இருக்கும்படிக்கு, அவருடைய கிரியைகளை முறியடிக்கும்படிக்கு தேவாவில் இறங்கி இருக்கிறார். ஒரு மரஷபரா ஒரு வஞ்சகமான காரியம் என்பது மறைவாய் வைக்கிற வலை, நமக்கு தெரியாம செய்கிற கிரியைகள் அவை எல்லாம் கர்த்தர் முறியடிக்கிறாரா. ஹalleluya. ஒரு மரஷபலௌதர மலமரோதர பரா. நன்றி ஆவியானவரே. சிங்கத்தின் மேலும் நடந்து பாழு சர்ப்பத்தையும் மீதிப்பார். அவன் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டை கீழடை காலப்புறவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டை கீழடை காலப்புறவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டை கீழால் காலப்புறவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டை கீழால் காலப்புறவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமாண்டவரே, நம்முடைய செட்டைகளின் நிலையிலே வந்த இவர்களை கர்த்தர் நீர் மூடி மறைத்து பாதுகாக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் நம்முடைய செட்டைகளின் நிலையிலே வந்தீர்கள். நம்முடைய செட்டைகளின் நிலையிலே ஆரோக்கியம், நம்முடைய செட்டைகளிலே ஆண்டவரே கர்த்தாவே நிறைவான பலன், நம்முடைய செட்டைகளிலே ஆறுதல். கர்த்தாவே உம்முடைய சிறகுக்குள்ளே தஞ்சமாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பாதுகாக்கிற கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதா ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். விண்ணப்பத்தை கேட்டு வேண்டுதலுக்கு பதில் கொடுத்து கர்த்தர் அற்புதத்தை நடப்பித்தவர் உம்முடைய கரத்தில் இருக்கிறார்கள். எவரையும் மேன்மைப்படுத்தி பலப்படுத்த உம்மால் ஆகும். கர்த்தர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் துதித்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 20:5. 2 ராஜாக்கள் 20:5. நீ திரும்பி போய்
என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமென். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். உன் கண்ணீரை கண்டேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, உன் கண்ணீரை கண்டேன். கண்ணீரை கண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. கண்ணீர், அழுகை, புலம்பல். அழுகை அசிங்கமானதா? அழுவது பலவீனத்தின் அடையாளமா? என்ன இவன் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க, இவெல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு நினைக்கிறது. எல்லாரும் முன்னாடி இப்படி அழுகிறியே, உனக்கு அசிங்கமா தெரியல? எப்ப பார்த்தாலும் அழுமூச்சியா இருக்கியே, என்னைக்குதான் நீ நல்லா இருந்த என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகர். ஆனால் மகனே, இயேசுவே கண்ணீர் விட்டார். பைபிள் உள்ள சின்ன வார்த்தை, இங்கிலீஷ் பைபிள்ல 2 வார்த்தை, ஜீசஸ் வெப்ட். இயேசுவே கண்ணீர் விட்டார். கண்ணீர் என்பது பலமான ஆயுதம், அது கூரான ஆயுதம். ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த கண்ணீர், அது அழுகை ஒரு வரப்பிரசாதம். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்களா? மனிதனிடத்தில் வடிக்கிற கண்ணீர் அல்ல, மற்றவிடத்தில் அழுகிற அழுகை அல்ல, தேவ சமூகத்தில். ஒரு கிராமத்தில் தண்ணீர் பிடிப்பதற்காக ஒரு போர்வெல் அடிபம்புல வரிசையா நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு தாயார் தன்னுடைய குழந்தைய தொட்டில் தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைய விட்டுட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்து வரிசையா தண்ணிக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு 5 நிமிடமானது, 10 நிமிடமானது. அங்கே இருக்க ஒருத்தட்ட, சின்ன குழந்தைய நான் தொட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன், எங்க வீட்டில் யாருமே இல்லை, தயவு செய்து ஒரு 2 குடம் மட்டும் தண்ணி கொடுங்க, நான் போயிடுறேன். ஒவ்வொருத்தர்கிட்டையா கேட்டாங்க. நாங்கெல்லாம் எவ்வளவு நேரம் வரிசையில் நிற்கிறோம், வரிசையில் நின்று முறை வரும்போது பிடி, வந்த உடனே பிடிச்சிட்டு போகணுமா, இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, ஏம்மா நான் வேணா உன் இடத்துல பிடிச்சிக்கிறேன், நீ பிடிக்கும்போது போய் பிடிச்சிட்டு போகணும், மற்றவங்கெல்லாம் அதெல்லாம் முடியாது, அப்படிலாம் கொடுக்க முடியாது என்று சொன்னாங்க. நேரம் ஆயிக்கொண்டே இருந்தது. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்த அந்த அம்மா பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. திடீரென்று தண்ணி பானை எல்லாத்தையும் வச்சுட்டு தலதறிக்க அந்த அம்மா ஓடுச்சு. இவ்வளவு நேரம் கெஞ்சிக்கிட்டு இருந்த அம்மா, இவங்க பிடிச்சவனு அவங்க தான் பிடிக்கணும், ஆனா இந்த அம்மா என்ன இப்படி தலதறிக்க ஓடுது அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, என் பிள்ளை அங்க அழுதுகிட்டு இருக்கு, என் பிள்ளை அங்க கத்திக்கிட்டு இருக்கு, அதனால நான் போறேன், தண்ணி என்ன தண்ணி அப்புறமா பிடிச்சிக்கிறேன்னு. இது என்ன அதிசயம்? 1/2 கிலோமீட்டருக்கு அங்கெல்லாம் இந்த பிள்ளை இருக்குதா, இந்த அம்மா இங்கே இருக்குது. அந்த பிள்ளை அழுகிற சத்தம் இங்க என்ன கேக்குதா, இல்லை இந்த அம்மா என்ன பார்த்துச்சா, இல்லை கேட்டுச்சா, என்னமோ நேரில் பார்த்த மாதிரி இப்படி ஓடுதே அப்படின்னு மற்றவங்க சொன்னாங்க. ஒரு பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எவ்வளவு தூரத்தில் இருந்து அழுவாலும் அதை உணர்ந்து கொள்கிறதற்கான சூழ்நிலைகளை இயற்கையாகவே தேவன் பெண்களுக்கு படைத்திருக்கிறார். அந்த குழந்தை அழுகும் போது இந்த தாய் அதை உணர்கிறாள். பெண்களுக்கு புரியும், ரொம்ப விளக்கமா விவரமா நான் இந்த இடத்துல சொல்லுவது அவ்வளவு நல்லதல்ல. ஸ்தோத்திரம். ஓடி சென்று அந்த குழந்தையை மடியிலே அடைத்து அதற்கு பால் கொடுக்கிறார். அது ஆறுதல் பெறுகிறது. அப்படியே தாயினுடைய நெஞ்சிலேயே சாய்ந்து உறங்க ஆரம்பித்து விட்டது. பாலுக்காக அழுகிற அந்த குழந்தையின் உணர்வை தூர இடத்தில் இருந்தாலும்
ஒரு தாயால் புரிந்து கொள்ள முடியும் என்றால், அந்த தாயினுடைய மார்பு துடித்து தானாக பால் கசிந்து வடியும் போது ஐயோ என் பிள்ளைக்கு என்னவென்று சொல்லி தலைதெறிக்க ஓடுவாள் என்று சொன்னால், தாயை போன்ற அகன்ற மார்பை உடைய தேவன் எல் ஷடாய். ரெண்டு அர்த்தம், ஒன்னு சர்வ வல்லவர், இன்னொரு அர்த்தம் தாயை போன்ற அகன்ற மார்பை உடைய தேவன். அந்த உலகத்தின் தாய் தன் பிள்ளையின் அழுகையை கேட்டு உணர்ந்து, தூரத்தில் இருந்து உணர்ந்து, அவள் தலைதெறிக்க ஓடி சென்று தன் மடியிலே வைத்து அதை பராமரிப்பாள் என்றால், உங்களுக்காக எனக்காக ஜீவனையே கொடுத்து ஜீவனோடு எழுந்த அந்த எல் ஷடாய் பரலோகத்தின் தேவன். நிறைய பேர் ஆண்டவர் அப்பா, எசப்பா, அப்பா அப்பா அப்படிதான் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஒரு சிலர் என்னன்னா அம்மா அம்மா. என்னுடைய மூத்த மகள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எப்படி அழுவானா, ஏசம்மா ஏசம்மா ஏசம்மான்னு. எனக்கு என்னடா இது வித்தியாசமா அழுகிறாளே, எல்லாம் அப்பா அப்பான்னு சொல்லி தானே அழுவாங்க, ஏசப்பா ஏசப்பான்னு, இது என்ன அம்மான்னு சொல்லுதுன்னு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா ஏசம்மான்னு சொல்றதை விட்டுட்டா எப்பனாலும் சரி. அப்ப பிரசவ வேதனையில துடிக்கும் போது கூட அப்பா அப்பான்னு கத்துறான். நான் மாடியில இருந்து கீழே இருந்து கத்துறது, ஐயோ பிள்ளை அப்பான்னு கூப்பிடுதே அப்படின்னு சொல்லும் போது மனசுல துடிப்பு வந்தது. தேவ பிள்ளையே, உனக்காக பரலோக விரல் துடிக்கிறது. ஒரு பரலோகத்தின் தேவனுடைய மார்பு உன்னை அடிக்க துடிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஒருவனை தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். 11ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஏசாயா 61:11 முதல். நீங்கள் அவளுடைய ஆறுதல்களின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி, நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சியாகுங்கள். தொடர்ந்து வாசிங்க 13 வரைக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் கொடுப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவர், இடுப்பிலே வைத்து சுமக்கிறவர், முழங்காலிலே வைத்து உங்களை என்னையும் அவர் தாளாட்டுகிறவர். அவர் தன்னுடைய ஆறுதலை பாலாக கொடுத்து உங்களை ஆற்றி தேற்றுகிறவர். அந்த ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே இந்த தேவனை என்னுடைய தாயாக, என்னுடைய தாயும் மாணவராக, இதுவரைக்கும் தகப்பனாகத்தான் நான் பார்த்தோம். அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுவிகார ஆவியை பெற்ற நாம், அப்பா என்று கூப்பிட்ட நாம் இன்றைக்கு ஆண்டவரை அம்மா என்று கூப்பிடும். அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தாங்கப்பா, நீங்க தான். அந்த ஆண்டவர் உங்களை என்னையும் அவர் என்ன செய்கிறார், தம்முடைய ஆறுதலை பாலாக கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். துன்பத்தின் நேரத்திலே, துயரத்தின் நேரத்திலே, சூழ்நிலையின் மத்தியிலே நடக்க கூட பலன் இல்லாத நேரத்திலே ஆண்டவர் உங்களை என்னையும் சுமக்கிறார், இடுப்பிலே வைத்து சுமக்கிறார். இன்னொரு வார்த்தை உண்டு, அவருடைய நெருக்கத்தில் எல்லாம் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனாக ரட்சித்தார். ஏசாயாவிலேயே ஒரு வார்த்தை உண்டு, அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். 63:9 அவருடைய எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனாக ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும்
தமது பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் நம்முடைய நெருக்கத்திலே அவரும் நெருக்கப்படுகிறார். தம்முடைய தூதனை அனுப்பி, தூதனானவர் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, ரட்சிக்கிறார். அன்பினாலே சுமக்கிறதும் உண்டு, பரிதாபத்தினாலே சுமக்கிறது. காலையில் போயிட்டு சாயங்காலம் வரும்போது பிள்ளைய வந்த உடனே அப்படியே தூக்கி கொஞ்ச நேரம் சுமந்து அதை ஆகுது அன்பி நிமித்தம். 2 நாள் எங்கேயாவது போயிட்டு வந்து பார்க்கும்போது அல்லது ஒரு இடத்துல நடந்து வருது, ஐயோ பிள்ளைக்கு சுடுமே, ரொம்ப நேரம் நடக்குமே, கால் வலிச்சிருமே, இரு அம்மா அப்பா தூக்குறேன் அப்படின்னு வச்சு தோல்ல வச்சு சுமக்கிறது. இந்த சில திருவிழா காலங்களில் என்னோட தகப்பனார் எங்களை கூட்டிகிட்டு போனது உண்டு. அப்போ எங்கே வச்சுருப்பாருன்னா, இந்த தோலில் வச்சு இங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால், அவர் தலையை அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த தெருவில் சில தகப்பன்மார்கள் தம் பிள்ளைய எங்கே வச்சு சுமக்கிறாங்க, தோள்களை வைத்து சுமக்கிறார். தாய் எங்கே எப்படி சுமக்கிறா, இடுப்புல வச்சு சுமக்கிறா, தகப்பன் தோளிலே வைத்து சுமக்கிறார். நானும் நீங்கள் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை சுமக்கிற தேவன். ஆகையினால அழுகையோடு கண்ணீரோடு பிரச்சனையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உலகத்தின் தாய் உலகத்தின் தகப்பன் உன்னை தூக்கி சுமக்க உன் கண்ணீரை துடைக்க வருவார் என்றால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவாய கர்த்தர் உங்களை கண்ணீரை துடைப்பார். ஆமென். உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய அழுகுறலை கேட்பார், உங்களை ஆறுதல் படுத்துவார். ஆமென். அழுகை அது நிரந்தரமானதல்ல ஐயா. பட்ட காலையே படும், கெட்ட குடியே கெடும். அது மாதிரி என்னைக்கு நான் பிறந்தேனா காலம் பூரா கண்ணீர் தாங்க என் கதை. எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதாவது பிரச்சனை வேதனை, எனக்கு ஒரு விடிவு கிடையாதா என்று ஒரு சிலர் நீங்கள் எண்ணலாம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 30:5, சாயங்காலத்திலே அழுகை தங்கும். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு களிப்பு. உங்க அழுக உங்க கண்ணீர் நிரந்தரமானது அல்ல. ஆண்டவர் உங்களுடைய அழுகையை மாற்றுவார், உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுக்கான ஒரு காரியத்தை செய்வார். தூங்க முடியாதபடிக்கு 74 சங்கீதம் 4 நான் தூங்க முடியாதபடிக்கு என் கண்ணிமைய நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களா? ஆண்டவரே தூக்க வரல, ஆண்டவரே கண்ணிலிருந்து தண்ணீரா கொட்டுது. அடையாத இமைகள், அடைமலையென ஓயாத கண்கள், என் படுக்கையை கண்ணீரால் நனைக்கிறேன். சங்கீதம் 6:6. அப்படியே தலையென முழுவதும் அப்படியே அப்படியே விசும்பி விசும்பி அப்படி ஏங்கி ஏங்கி அழுத நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டா? சாப்பிடும்போது நீங்க அழுகிற கண்ணீர் அந்த சாப்பாட்டில் சொட்டு சொட்டா வடிஞ்சு அந்த கண்ணீரையும் சேர்த்து சாப்பிட்ட நாட்கள் உண்டா? சங்கீதம் 42:3, கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, கண்ணீரே எனக்கு உணவாயிற்று இரவும் பகலும். 102 சங்கீதம் 10 கண்ணீரை எனக்கு பானமாக, என் பானங்களை கண்ணீரோடு கலைக்கிறேன். குடிக்கிற தண்ணீரோ, அது டீயோ காஃபியோ கூல்ட்ரிங்க்ஸோ, அது என் கண்ணீரோடு நான் குடிக்கிற நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சங்கீதம் 80:5, கண்ணீரை அப்பமாக அதையே பானமாக சாப்பிட்ற காரியங்கள் உண்டா? ஆத்மா வாடி போய் அழுகையினாலே முகம் அழுக்கடைந்து போயிருக்கிறதா?
யோசித்துப்பாங்க. சில சகோதரர்கள் என்னிடத்தில் ஜெபிக்க வருவார்கள். அவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை என்னிடத்தில் சொல்வார்கள். நாங்க நினைப்போம் அவங்களுக்கு என்ன அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா சிலருக்கு பெண்கள் தன்னுடைய தாயின் இடத்துல, தன்னுடைய சகோதரி இடத்துல, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட சொல்லி ஆத்திக்குவாங்க, தேத்திக்குவாங்க. ஆனால் சில ஆண்கள் யாரிடத்திலும் சொல்ல முடியாம தனிமையா இருக்கு. அது போல சில பெண்களும் உண்டு. நம்ம குடும்பத்து காரியத்தை வெளியில சொன்னா நமக்கு தான் அசிங்கம். இன்னைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு நல்லாயிரும், ஆனா மற்றவங்க நம்மளை குறித்து தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது உண்டு. சில சகோதரர்கள் அழுகும் போது அப்படியே தோளோடு கட்டி அணைத்து தோல்ல விழுந்து அழுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த தோல் முழுவதும் கண்ணீரும் மூக்கு சலியுமா இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் கதறலை கேட்டேன், உன் கூக்குரல் என்னிடத்தில் எட்டி விட்டது. ஆமென். ஆமென். ஒருத்தர் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கண்ணீர் என்ன செஞ்சுச்சான், சொட்டு சொட்டா தரையில வந்துச்சான். அங்க ஒரு சின்ன பிள்ளை வந்துச்சான். அந்த சின்ன பிள்ளை அந்த கண்ணீர் தண்ணி இருக்குல்ல, அதை வச்சு அப்படி இப்படி இப்படின்னு டிராயிங் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு வந்துச்சான். கண்ணீர் துளிகள் கோலம் போடுறாங்களா, டிராயிங் வரைகிறாங்களா? யாரிடம் ஓடுகிறோம்? பிரச்சனைகள் வந்ததுனால சவுல் குறிகாரி இடத்தில் ஓடினார். ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னார், யோனா தர்ஷிசுக்கு ஓடினார். ஆனால் தாவீதோ தேவனுடைய மார்பிலே தஞ்சம் புகுந்தான். ஆமென். ஆகினாலே பிரச்சனைகள் நேரத்திலே, சோதனைகளின் நேரத்திலே அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு தோள் கொடுக்க ஒரு தோழனாக, ஒரு தோழியாக என் தேவன் இருக்கிறார். ஒருவனை தாய் தேற்றுவது போல தேற்றுவேன், இடுப்பில் வைத்து சுமப்பேன், முழங்காலில் வைத்து தாளாட்டுவேன், என் ஆறுதலையே உனக்கு பாலாய் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பஞ்சாயத்து தலைவர், அவருடைய கணவர் கல்யாணத்துக்கு முன்னே நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருந்தார். திருமணமானது, கல்யாணம் நடந்தது, 2 பேரும் சபைக்கு வந்தார்கள். திடீரென்று சபைக்கு வருவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் கர்ப்பவதியாய் இருந்தார்கள். ஆனால் சில நாட்களிலே அந்த கர்ப்பம் அபாஷனாகி கர்ப்பம் விழுந்து போனது. அவள் கொஞ்ச நாளா வரவில்லையே என்று சொல்லி ரொம்ப தூரத்துல நானும் என்னுடைய மனைவியும் அவங்கள தேடி போனோம். ஒரு மதிய நேரம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுதான் தாமசம். அந்த குழந்தை செத்ததுக்கு நாங்கள் காரணமா? அதற்கு நாங்கள் பொறுப்பா? என்னென்னமோ அந்த அம்மா பேசிருச்சு. அவர் உள்ள ரூம்ல இருந்து சரியா வெளியே வந்து எதுவுமே பேசல. அப்பொழுது 3 மாத கர்ப்பவதியாக என்னுடைய மனைவியும் இருந்தால், இந்த மகளை, கடைசி மகளை சுமந்து கொண்டு 2005 வருஷம் ஏப்ரல் மாதம் அந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ காரியங்களை செய்தோம். அவருடைய உறவினர்கள், அவருடைய எத்தனையோ பேர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களெல்லாம் தேவனுக்குள்ள உருவாக்கி இருந்தோம். ஆனால் அந்த சகோதரனும் அந்த சகோதரியும் நடந்து கொண்ட விதம் எங்களுக்கு தாங்க முடியவில்லை. எனக்கு தாங்க முடியவில்லை. ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்கல. அந்த ரூம், அந்த வாசல்ல முன்னாடி இருக்கிற இடத்துலயே அப்படி அனுப்பிட்டாங்க. ஆண்டவரே, உங்க ஊழியத்துக்காக வந்திருக்கோம். ஒரு கர்ப்பவதியை கூட்டிட்டு இந்த பொட்ட வெயில்ல, இந்த மதிய நேரத்தில் இந்த வழியில போகும்போது பார்த்துட்டு போலாமேன்னு வந்திருக்கோம். எதையுமே நினைக்கலையே என்று சொல்லி அப்படியே வேதனையோடு வீட்டுக்கு வந்துட்டேன். 3 நாளா எனக்கு சரியா தூக்கம் இல்லை. அழுது கொண்டே இருந்தேன். என் டைரியில எழுதி வச்சிருக்கேன்,
2005 வருஷ டைரியில செய்தி தயாரிப்பதற்கு முன்பாக 3 நாளாக நான் வடித்த கண்ணீர் ஒரு டம்ளர் அளவாவது இருந்திருக்கும். 21, 22, 23 ஏப்ரல் 2005 என்று என் பிரசங்க டைரியில எழுதியிருக்கேன். அந்த நாட்கள்ல தயாரித்த செய்தி தான், 20 வருஷத்துக்கு முன்னாடி தயாரித்த செய்தியை தான் இப்பொழுது மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். தேவ பிள்ளைகளை, சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் நம்மை வேதனைப்படுத்தும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். ஆமென். முதல் பாயிண்ட், கண்ணீரை காண்கிறவர். ஏசாயா 38:5, 2 ராஜாக்கள் 20:5, எசேக்கியா ராஜா அவனுக்கு வியாதி வந்து சுகமில்லாமல் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். உடனே அவன் சுபப்பக்கமாய் திரும்பி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உத்தமம் உண்மையுமாய் நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். சென்ற வார செய்தியிலும் கூட இந்த வார்த்தையை நான் சொல்லி இருப்பேன் என்று நினைக்கிறேன். ஆமா, சொன்ன எசேக்கியா, நினைத்தருளும். உண்மை உள்ளவர்களை, உத்தமமானவர்களை கர்த்தர் நினைக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நானோ சிறுமை எளிமையானவர், கர்த்தரோ என் பேரில் நினைவாய் இருக்கிறார் என்று செய்தி போன வாரத்தில் கொடுக்கும்போது இந்த வார்த்தையை சொன்னேன். சோ ஆண்டவருடைய சமயம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். தேவ பிள்ளையே, காண்கின்ற ஒரு தேவன் உண்டு. உன் கண்ணீரை காண்கிறார். ஆமென், அல்லேலூயா. காண்கிறவர். இரண்டாவது, கேட்கிறவர். ஆதியாகமம் 21:16. ஆதியாகமம் 21:16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆமென். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கடைசி பகுதி, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். சத்தம்னா கேட்கலாம், கண்ணீரை கேட்க முடியுமா? அழுதான். என் பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று அழுதான். ஐயா, கண்ணீருக்கு சத்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டா, கண்ணீர் துளிகளுக்கு நாவும் இருக்கிறது, மொழிகளும் இருக்கிறது. ஜெபத்தை கேட்கிற தேவன் உன் கண்ணீரை அதையும் கேட்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளைக்காக அழுகிறார். எத்தனை வயசு பிள்ளை? நான் முதல்ல பைபிள் படிக்கும்போது, இதை படிக்கும்போது ஏதோ கை குழந்தைய தூக்கிக்கிட்டு புருஷனால விரட்டி விடப்பட்ட நேரத்தில் அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு, ஐயோ இந்த பிள்ளைய வச்சுட்டு என்ன செய்வேன்னு வனாந்திரத்தில் அப்படி தழுது தவிக்கிற, தண்ணி தீர்ந்து போச்சு, பிள்ளைக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையேன்னு அழுகிற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா பின்னாடி தான் புரிஞ்சிச்சு, இந்த இஸ்மவேல் பிறந்தபோது ஆபிரகாமுக்கு வயசு எத்தனை? 86. ஈசாக்கு பிறந்தபோது 100. ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கு வயசு எத்தனை வருஷம் வித்தியாசம்? 14 வருஷம். ஈசாக்கு பால் குடிக்கும் போது அவன் கேலி பண்ணானா. கேலி பண்ணதை பார்த்துட்டு தான் அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு, இந்த பிள்ளையையும் அந்த பெண்ணையும் அனுப்பிவிடு, அவன் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன. ஒருவேளை இந்த அடிமை பெண்ணையும் இவளையும் தள்ளிவிடு. அந்த 2 வசனம் முன்னாடி வாசிக்கும் போது அவன் கேலி பண்ணினான். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாள்ல பெரிய விருந்து பண்ணினான் அப்படிலாம் இருக்கு. பரியாசம் பண்ற. 1 வருஷம் இருந்திருக்குமா, 2 வருஷம் பால் குடிச்சிருக்குமா தெரியாது. ஒருவேளை 1 வயசுனே வச்சுக்கோங்களேன். அப்படின்னா 15 வயசு, குறைஞ்சபட்சம் 15ல இருந்து 16 வயசாவது இருக்கும். 16 வயசு பையன்
ஒரு டீனேஜ் பையன் எப்படி இருந்திருப்பான். ஆனா அந்த பையனுக்காக யார் அழுதா? அவளுடைய தாய் ஆகார் அழுதான். அழுதது என்னமோ தாய், ஆனால் சத்தத்தை கேட்டது யாருக்கு? இஸ்மவேலுக்கு. கண்ணீருக்கு சத்தம் இருக்கிறது. ஜெபத்தை கேட்கிற தேவன், அவருடைய கண்களுக்கு கண்ணீரும் தெரியும். உங்கள் கண்ணீரால் நினைந்த ஜெபங்கள் அவர்களுடைய காதிலே கேட்காமல் இருக்க போவதில்லை. பெருமையான இருதயத்தை உடைக்கிற தேவன் ஆவியிலே நொறுங்கி இருதயத்தை கதறிக்கொண்டிருக்கிற நம்முடைய இருதயத்தை ஒட்ட வைப்பவரும் அவரை. உடந்த இருதயத்தை ஒட்ட வைக்கிற இந்த வைத்தியரை போல, இந்த தேவனை போல உலகத்தில் யாருமே இல்லை. ஆமென். நான் நிறைய காரியங்கள்ல கண்ணீர் வடித்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் வடித்த கண்ணீர் மிக அதிகம். ஏன்னா 16 வயசுலே வீட்டை விட்டு அனுப்பிவிடப்பட்டேன். 26 வயசுல எனக்கு திருமணம் நடந்தது. 10 வருட காலங்கள் நான் அங்கே இங்கேன்னு எங்கெங்கேயோ இருந்து, யார் யார் வீட்டிலையோ தங்கி இருந்து, கடைசியாக இந்த பகுதிக்கு வந்து இந்த ஊழியத்தை செய்தார். ஆண்டவர் கண்ணீரை காண்கிறார், என்னுடைய உங்களுடைய கதறலை கேட்கிறார். ஆமென். ஆமென். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கண்ணீரை கேட்கிறார். மூன்றாவது, கண்ணீரை விசாரிக்கிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே அன்னாள் அழுகிறாள். அவளுடைய புருஷன் எல்கானா அவளிடத்தில் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். அன்னாலே, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? சாப்பிடாதிருக்கிறாய். வசனம் 1 சாமுவேல் 1:8. அன்னாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? ஒரு உலக பிரமான புருஷன் தன் மனைவியை பார்த்து ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனையே அதுதான். நான் ரொம்ப சுகமில்லாமல் இருந்தேன், போயிட்டு வந்தார், அதோட சமைச்சு அதோட இது பண்ணி கொடுத்தேன். ஒரு வார்த்தை, நீ சாப்பிட்டியா, இப்போ சுகமா இருக்கியா, உனக்கு என்ன செய்யுது, ஏதாவது மாத்திரை போட்டியா, ஒரு வார்த்தை இந்த மனுஷன் கேட்டாரா? எதுவுமே கேட்கல. எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்கல. உங்க மனைவிமார்க எதிர்பார்க்கிறாங்க. சகோதரரே, ஒரு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாமா, எங்க இருக்க, எப்படி இருக்க, சுகமில்லாத நாட்கள் மட்டுமல்ல, விசாரிங்க. வேதனையோட படுக்கையில் இருக்கும்போது கேளுங்க, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சல? ஒரு உலக புருஷன் இப்படி விசாரிப்பான் என்றால், என்னுடைய ஆத்தும மணவாளனாய ஆண்டவர் இயேசு அவட மணவாட்டியாகிய உங்களை விசாரிக்காமல் இருப்பாரா? நீங்க நினைக்கலாம், என்னைய விசாரிக்க யார் இருக்கா? எங்க அண்ணே, என் தம்பி இந்த பக்கம் தான் இருக்கான்,
ஒரு 4 தெருதலி தான் இருக்கேன். இந்த பக்கம் வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறான். என் தாய் தகப்ப என்னை கண்டுக்கிறதே இல்லை. கட்டி கொடுத்ததோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு ஒழிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஒன்றும் வழி இல்லை. எத்தனையோ பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க போவாங்க. இப்ப கண்டு வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. இடதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிட்டு என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. தாவீதை போல நீங்களும் நானும் புலம்பலாம், ஆனால் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. ஆமென். ஆமென். அவர் உங்களுடைய கவலைகளை மட்டுமல்ல, 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலைகளை மட்டுமல்ல, மகனே மகளே, உன் கண்ணீரையும் விசாரிக்க. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரியாள் அழுகிறாள். ஸ்திரியே ஏன் அழுகிறாய் கேட்டான். ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? மகதலேனா மரியாளை பார்த்து கேட்டான். லூக்கா 7:13, தன் ஒரே மகனை பறிகொடுத்த அந்த விதவை தாய். 7:13 லூக்கா. என்ன செய்வேன் கதறும் போது அந்த நாயின் ஊரில் இருந்து அந்த விதவை அந்த வாலிபனுடைய பாடையை தூக்கி கொண்டு வரும்போது அழுதான். ஆண்டவரை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொன்னார். ஆமென். ஆமென். ஆகையால நாம் அழுகும் போது, நாம் கண்ணீர் விடும் போது உங்களையும் என்னையும் விசாரிக்கிறவர் கர்த்தர் உண்டு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. விசாரிக்கிறார். நீங்க சொல்லலாம், நான் விசாரிப்பாரற்ற சீயோன், என்னை வேண்டான்னு தள்ளி விட்டுட்டாங்க, தள்ள விட்டவள் அப்படின்னு பேர் வச்ச மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியமாக பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். உடம்புல இருக்கிற காயம் மட்டுமல்ல மகளே மகனே, உன் மனக்காயங்களை, இருதயத்தின் காயங்களை, உள்ளத்தின் காயங்களையும் ஆற்றுகிற ஒரு தேவன் உண்டு. ஆமென். 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 உடைந்து போன இருதயத்தையும் ஒட்ட வைக்கிற ஒரு தேவன் உண்டு. ஆமென். அடிக்காயத்தை குணமாக்கும். மேப்பூச்சா அப்படியே தைலம் ஊசுற மாதிரி அல்ல, மனதில் இருக்கக்கூடிய தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி அடிக்காயத்தையும் குணமாக்குவார். அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போ. முடிந்து போ. ஆமென். ஆமென். சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமாயிருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போ. ஆகையால் உங்களை என்னையும் விசாரிக்கிற தேவன், நீங்கள் கண்ணீர் விடும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் அழுகும் போது, தனிமையிலே உட்கார்ந்து தேவனே எனக்கு இறங்கும் என்று கதறும் போது நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 56:8. சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை என் தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய தூத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கணக்கு வைக்கிறார். எதை கணக்கு வைக்கிறாரா? கண்ணீரை கணக்கு வைக்கிறார். கண்ணீரை காண்கிறார், கண்ணீரை கேட்கிறார், விசாரிக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? கணக்கு வைக்கிறார். ஆமென். கண்ணீரை கணக்கு வைக்கிறார். ஆமென். 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 கண்ணீரை இக்கு போடுங்க. கண்ணீரை கணக்கில் வைக்கிறார். உங்க வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு தெரியாம அழுகிற நேரத்தில் அங்க அலைச்சலை எண்ணி இருக்கிறீர் வார்த்தை இருக்கு. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு ராஜாட்ட போய், காத்து ராஜாட்ட போய் அடைக்கலம் போறான். அங்க இருக்கவங்க சொன்னாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000, இவனை பத்தி தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை அந்த நேரத்தில் அவன் என்ன பண்றான்னா, அந்த ஆகீஸ் ராஜாவுக்கு மிகவும் பயப்பட்டான். பித்தம் கொண்டவன் போல, பைத்தியக்காரன் போல காண்பித்தான்.
கதவுகளை கீறினான், வாயிலே நுரை எச்சி அப்படி வலிச்சு அப்படி தாடி வரைக்கும் வலிய வச்சான். அரியணை ஏறுவதற்கு அபிஷேகம் பெற்ற வருங்கால அரசனின் என்ன கோலம், என்ன அலங்கோலம். ஒரு பைத்தியக்கார மாதிரி நடிச்சு அடி சவரின்னு கீறி நாக்கையும் தொங்க விட்டு எச்சியா ஒழுக விட்டு தான் உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த நடிப்பு நடிக்கணுமா? இப்படி ஒரு மானங்கெட்ட, இப்படி ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு போறதை காட்டிலும் செத்துட்டா பரவாயில்லையே நினைக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் என்ன செய்கிறான்? அதுலாம் என்ற குகைக்கு அடைக்கலம் புகிறான். அடுத்த 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பெலிஸ்தியர்கள் கேகிலாவை பிடிக்க வர்றாங்க. இவன் அவங்களுக்கு உதவி செஞ்சு 1 சாமுவேல் 25:23-5 கேகிலாவின் குடிகளை ரட்சிக்கிறான். ஆனா அந்த பட்டணத்தார் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தாவீதை சவுல் வசமா பிடிச்சு கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். 12ஆம் வசனம் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு என்ன நன்மை செஞ்சேன், பெலிஸ்தியர்கிட்ட இருந்து காப்பாத்தினேன், இவங்களுக்காக உயிரை கையில பிடிச்சு யுத்தம் பண்ணி இவர்களுக்கு நான் உதவி செஞ்சேன், இவங்க என்னை ஒப்பு கொடுப்பாங்களா? 23:12 கேட்கிறார். கர்த்தர் சொன்னார் ஒப்பு கொடுப்பாங்க. உடனே அவன் நினைச்சான், கேகிலா இருந்து தப்பிச்சு போறான். எங்க போறான்? சீப் வனாந்தரத்துக்கு போறான். 23:15 அங்க 19-20 வசனங்கள அந்த சீப்பு ஊரார்கள் என்ன செஞ்சாங்க? சவுலத்துல வந்து எங்க ஊர்ல தான் இருக்கிறாங்க, வாங்க நாங்க அவனை பிடிச்சு தரோம் அப்படின்னு போறாங்க. அங்க இருந்து அவன் 29ஆம் வசனம் எங்கே நீக்கி போறார். அங்கே இப்படி உயிரை கையில பிடிச்சு ஒவ்வொரு இடமா அலைஞ்சு 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 இருக்கும் போதுதான் அவன் சொல்றான். 56ஆம் சங்கீதத்துடைய தலைப்பை படிச்சு பார்த்துக்கோங்க, பின்னாடி பாருங்க. 3ஆம் வசனத்துல நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். 8ஆம் வசனம் சொல்றாரு, ஆண்டவரே என் அலைச்சலை எண்ணி இருக்கிறீர். அப்படியே ஊரா தேசம் தேசமா பண்டாரம் போல பரதேசி போல உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் 9ஆம் வசனம் நான் பயப்படேன், நான் பயப்படேன், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? மாம்சமான எனக்கு என்ன செய்வான்? ஆமென். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13:5-6 வசனங்கள். 6ஆம் வசனம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் மனுஷன் எனக்கு என்ன செய்? தேவ பிள்ளையே, உன் கண்ணீரை காண்கிற தேவன் மட்டுமல்ல, நீ எவ்வளவு அழுகிறாய் என்பதை கணக்கு வைக்கிற தேவன். ஆமென். இங்கே தூத்தின்னு போட்டிருக்கு. தூத்தினா என்னன்னா, இங்கே மதுரையில் சித்திரை திருவிழா இருக்கும்போது ஒரு தோல் பை மாதிரி ஒன்றில் தண்ணி வச்சு இடி பிசி அடிப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? தூத்தி. இங்கிலீஷில் பாட்டில்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பாட்டில் ஆண்டவர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்போ தண்ணி குடிக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க. ஒரு பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க. அந்த பாட்டிலில் அளவளவாக லிட்டராக போடும். பாட்டில் எது இருக்கா அதை பார்த்து காலையிலக்குள்ளே இத்தனை மணி நேரத்துக்குள்ளே இந்த தண்ணி குடிக்கணும், இத்தனை மணிக்குள்ளே இதை பிடிக்கணும். என் மகளும் ஒரு பெரிய பாட்டிலை தூக்கிக்கிட்டு அப்படியே போகிறான், நிறைய தண்ணி குடிக்கணும். அது மாதிரி ஆண்டவர் நீங்களும் நானும் வடிக்கிற கண்ணீரெல்லாம் ஒரு பாட்டில். மை டியர்ஸ் இன்டு யுவர் பாட்டில் அதை நாட்டி அதை பாட்டில் வச்சிருக்கிறது மட்டும் இல்லை, தூத்தியில் வச்சிருக்கிறது மட்டும் இல்லை, அதை எல்லாம் ஒரு புத்தகத்தில் வச்சு கணக்கு வைக்கிறார். அவைகள் உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஒரு புக்கு போட்டு எழுதி இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு என் பிள்ளை இவ்வளவு சொட்டு இத்தனை மில்லி கண்ணீர் வடிச்சிருக்கு அப்படின்னு வடித்த கண்ணீரை எல்லாம் கணக்கு வைக்கிறார். ஆமே. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவர் சொல்றான். 34ஆம் சங்கீதம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் கால் இருக்கும். ஆமென். சிறுமைப்பட்டவர்களை கேட்டு மகிழ்வார்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். எப்ப?
கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். ஆமென். ஆமென். இந்த நாள்ல அவன் சொல்றான் 6ஆம் வசனம், அவரின் 5ஆம் வசனம், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. நான் கர்த்தரை நோக்கி கேட்டேன், கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவருக்கு பயந்திருங்கள், குறைவு இல்லை. அவரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், உங்கள் தேவைகளை சந்திக்கப்படும். சிங்கக்குட்டி தாய் சிந்தப்பட்ட கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. 17ஆம் வசனம், சிறுங்கு நொறுங்குண்டு நறுங்குண்ட அந்த இருதயத்தை அவர் ரட்சிக்கிறார். ஆமென். ஆமென். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம்தான், ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் பார்ப்பார். இந்த சூழ்நிலை மத்தியில என்னையா ஆண்டவர் ஏன்டா இப்படி சோதிக்கிறார், எனக்கு மட்டும்தான் இப்படியா, எவன் வேணா என்னென்னமோ தப்பு பண்றான், என்னென்னமோ பண்றான், அவெல்லாம் நல்லா இருக்கிறானே, என்னைய மட்டும் ஏன் இப்படி வைக்கிறான்? நான் சில வருஷங்களுக்கு முன்பாக சற்று சுகவீனமாக இருந்தேன். எனக்கு கல், கிட்னியில் கல் இது இருந்தது. அந்த கல்லை எடுத்துட்டு ஒரு ஸ்டண்டு வச்சுருந்தாங்க. நான் வீட்டில் கட்டில் படுக்கையில் படுத்திருந்தேன். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் என்னை பார்க்க வந்தாங்க, என்னை விசாரிக்க வந்தாங்க. எல்லாம் சொல்லிட்டு போகும்போது, நீங்களும் தான் ஃபாதர், ஆண்டவரே ஆண்டவரேன்றீங்க, யார் யாருக்கெல்லாம் எப்படிலாம் வரிஞ்சு ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, கருணையே இல்லை, உங்களை இப்படி சோதிச்சிட்டாரு, இப்படி படுக்கையில் போட்டுட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க. பாருங்க, எனக்கு அப்படியே தாங்க முடியாத வேதனை. யாரை குறை சொன்னாங்க? கர்த்தர். ஆகையினால நமக்கு எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் அறியாத அந்நிய மனிதர்களுக்கு துளி கூட நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்ல. அது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், உன் கூட பிறந்த தம்பி தங்கச்சி. நான் படுக்கையில் கிடந்த இப்போ கூட சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மீனாட்சி மிஷனில் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருந்தேன். தம்பிமார்களுக்கோ தங்கைக்கோ உறவினருக்கு யாருக்குமே சொல்லலை. சுகமாயி வந்தேன். ஆமாம், கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருந்தேன், நல்லா ஆயிடுச்சு. தேவ பிள்ளையே, கர்த்தரை குறை சொன்னவை. ஆனா நானும் நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து ஓ டேஸ்ட் அண்ட் see that Lord is good அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். கண்ணீரின் மத்தியில, கவலைகளின் மத்தியில இந்த 34ஆம் சங்கீதமும் 56ஆம் சங்கீதமும் உட்கார்ந்து வரி வரியா வடிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இதெல்லாம் கண்ணீரின் கவிதைகள். அதெல்லாம் குகையில அடைக்கலம் புகுந்த அந்த தாவீதுக்கு ஆண்டவர் இப்படி செய்வார் என்றார். பெயர்சபா வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த அந்த ஆகாரை விசாரித்த தேவன், மகளே, இன்று உன்னையும் சந்திப்பார். உன் தூத்தையை, ஒரு தோல் பையை ஆண்டவர் வைத்து, அழாதே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் என்று கண்ணீர். நம்முடைய விசுவாச கண்ணீர்கள் தேவன் வைத்திருக்க அந்த வெள்ளி பாத்திரத்திலே பொன் துளிகளாய் பத்திரப்பட்டிருக்கும். கர்த்தருடைய நாளிலே நானும் நீங்களும் அவருடைய சமூகத்துக்கு வரும்போது, நீ செஞ்ச தவறுக்காக, நீ செஞ்ச பாவத்துக்காக கண்ணீர் விட்டு அழுதாயே, அந்த கண்ணீர் இவ்வளவு. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீ அழுத கண்ணீர் இவ்வளவு. உன் வியாதியிலே நீ அழுத கண்ணீர் இவ்வளவு. அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, மற்ற குடும்பங்களுக்காக, மற்ற மனிதர்களுக்காக ஆண்டவரே இறங்கும் என்று நீ அழுது இவ்வளவு. எல்லாமே எதுல வச்சிருக்காரு? புத்தகம் போட்டு எழுதி வச்சிருக்காரு. தமிழ் பைபிள்ல உமது கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொன்னவர் ஆங்கில வேதாகமத்தில் a book was written. Amen. They not in your book. ஆமென். நீங்களும் நானும் வடிக்கிற கண்ணீர் எத்தனாம் தேதி, எத்தனை மணிக்கு, எந்த சூழ்நிலையில, எதுக்காக அழுத, யாருக்காக அழுத, எந்த பிரச்சனைக்காக அழுத, எந்த தேவைக்காக அழுதுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கண்ணீரை வைக்கிறார். ஆமென். ஆகையால் கண்ணீரை காண்கிறவர், கண்ணீரை கேட்கிறவர், கண்ணீரை விசாரிக்கிறவர், கண்ணீரை கணக்கில் வைக்கிறவர், அந்த ஆண்டவரே
கண்ணீர் விட்டார். யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். ஜீசஸ் wept. கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அழுதார். என் தேவன் அழுதார். எங்கெல்லாம் அழுதார் தெரியுமா? இங்க ஒரு இடத்துல மட்டும் இல்லை. இங்க அழுத இடம் எங்க? லாசருடைய கல்லறையில ஆண்டவர் அழுதார். செத்து போன மரித்து போன தன்னுடைய சகோதரனுக்கு அழுது கொண்டிருக்கிற மார்த்தாளை மரியாளை அவருடைய வேதனைகளை பார்த்து இயேசுவும் அழுதார். ஆமென். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், கர்த்தர் இயேசு கழுதையின் மேல் ராஜாவாக பவனி செல்லும் போது எருசலேம் நகரத்துக்கு சமீபமாய் வந்தபோது அவர் எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டார், கண்ணீர் விட்டு அழுதார். எதற்காக? எருசலேம் நகரத்தை பார்த்து. அவர் பாபிலோனை பார்த்து அழவில்லை, பாழாய் போன நகரத்தை பார்த்து அழுகவில்லை, விபச்சாரமும் வேசித்தனமும் அருவருப்பான காரியங்களை செய்த மனிதர்களை பார்த்து அழவில்லை. எருசலேம், நீயே சுயாதீனம் உள்ள எருசலேம். கலாத்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் எருசலேமாய் பார்க்கிறார். நாமே மேலான எருசலேம், சுயாதீனம் உள்ளவர். என்னை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லியும் தேவனுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறாயே, மற்றவனை கல்லறிந்து கொள்ளுகிறாயே, உன் வாயின் வார்த்தைகளை மற்றவர்களை குத்தி கொலை செய்கிறாயே, உன்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் யோசனைகளினாலே அநேகர் காயப்பட்டு தவிக்கிறார்களே, உன்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியா இல்லாதபடிக்கு வேஷமாய் காணப்படுகிறது. பேர் வென்றால் நான் எருசலேம், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி தேவனுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறாயே என்று சீயோன் வாசிகளை பார்த்து, சமாதான நகரத்தை பார்த்து, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் நீ சமாதானத்தை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். சமாதானத்துக்கு ஏற்றவள் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். உன் கண்களுக்கு மறவாயிற்றே என்று ஆண்டவர் கிறிஸ்தவனாய் இருந்தும் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்தும் ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை வாழும் போது என்னை பார்த்து நம்மை பார்த்து கர்த்தர் கண்ணீர் விட்டு அழுகிறார். கண்ணீர் விட்டு அழுகிறார். தேவனை அழகு வைக்கிற நிலைமைக்கு நாம் வாழ்கிறோமா? அல்லது என்னை பார்த்து உங்களை பார்த்து தேவன் கம்பீரமாய் கலிகுறுகிறாரா? நாகூமின் புத்தகத்திலே கடைசி அதிகாரத்திலே அங்கே இப்படியாய் வாசிக்கிறோம், அவர் உன் பேரில் கம்பீரமாய் கலிகுறுவார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். வாசிங்க. செப்பனியாவா வாசிங்கப்பா. 3ஆம் அதிகாரம் 3:17. உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிகூறுவார். என்னால அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்கிறார், உன் பேரில் கம்பீரமாய் களிகூறுகிறார். என்னால என் தேவனுக்கு சந்தோஷம், என்னால என் தகப்பனுக்கு என் ஆண்டவர் கம்பீரமா கலிகுறார். எத்தனை பிள்ளைங்க தாய தகப்பனை கண்ணீர் வடிக்க வைக்கிறாங்க, ஆனா சந்தோஷப்படுத்துற பிள்ளைகளா உங்களால அவங்க கலிகுற பிள்ளைகளா இருக்கிறோமா? பெற்ற தாய் தகப்பனுக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனை அளவச்சு வேடிக்கை பார்க்கிறவர்கள் எத்தனை பேர் வார்த்தைகளினால செயல்களினால. பரலோக தகப்பன் கர்த்தரை நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறீர்களா? அவர்கள் உங்கள் பேரிலே சந்தோஷமாய் இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. அவர் உங்க பேரில் கண்ணீர் விட்டு கதறுகிறாரா அல்லது கம்பீரமாய் கலிகுறார்? ஆண்டவரை கண்ணீர் வடிக்க வைக்க போகிறீர்களா, கலிகுற வைக்க போகிறீர்களா? யோசித்து பாருங்க. தேவ பிள்ளைங்க, ஆண்டவர் கெத்செமனேயிலே அழுது செபித்தார்.
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், எபிரேயர் 5:7, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி எப்படி அழுதா? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ண. பலத்த சத்தத்தோட கண்ணீரோட என் ஆண்டவர் இயேசு ஜெபித்தார். அவர் ஜெபித்த போது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 22:43-44 தேவதூதன் தோன்றினான், அவரை பலப்படும். அவர் மிகவும் வியாகுலப்பட்டார், அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஆமென். அப்படி ஜெபித்தார். எதுக்காக? பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு எப்படி ஜெபம் பண்ணாரு? எபிரேயர் 53 கடைசி வார்த்தைகள், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். எப்படி வேண்டிக் கொண்டாரா? பலத்த சத்தத்தோட, கண்ணீரோட, அழுகையோட. தேவ பிள்ளையே, எனக்காக உங்களுக்காக இன்றைக்கும் கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கிற கர்த்தர் இயேசு இன்றும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நீ மனம் திரும்ப மாட்டாயா? உன் பாவத்தை விட்டு விட மாட்டாயா? இந்த பரிசுத்தர் இயேசுவை உன் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய இந்த வார்த்தையின்படி நீ வாழ மாட்டாயா என்று சொல்லி அவர் அழுது ஜெபிக்கிறார். ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி. ஆமென், ஆமென், ஆமென். ரோமர் 8:37 பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக எனக்காக. சிலருக்கு வாயில சத்தம் வராது, ஆனா கண்ணீர் மட்டும் அப்படியே மெதுவா ஒளிகிட்டே இருக்கும். அப்படின்னு ஒரு மூச்சு, பெருமூச்சுகளோடு திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளையே சொல்லி. மத்தேயு 26:47. சிலருக்கு உதடு மாத்திரம் அசைது, வார்த்தையோ வெளிப்படல. 1 சாமுவேல் 1:13 அண்ணாளுக்கு. அண்ணா சொன்னாள், என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். 1 சாமுவேல் 1:15. இயேசு கிறிஸ்து ஊற்றினார், அண்ணாள் ஊற்றினார். வேதம் சொல்கிறது 62 சங்கீதம் 8 வசனம் 66:8, சகல ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை எப்படி ஊத்துவீங்க? கண்ணீரா ஊத்துவீங்க. ஆமென். பொழுது விடியும் அளவு போராடி பேதுரு, எசேக்கியா, அன்னாள், தாவீது, மரியாள், நாயின் மகளே, நீ தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது வடிக்கிற கண்ணீர். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். 126 சங்கீதம் 5 வசனம். நான் வடிக்கிற கண்ணீர் வெறும் கண்ணீர் அல்ல, அது ஒரு விதை. விதைக்கிறவன் மரித்தாலும் விதைகள் மரிப்பதில்லை. காலங்கள் வரும்போது அது நிச்சயமாய் முளைத்தலும். என்னைக்கோ எந்த வருஷத்திலேயோ எப்போயோ வச்சிருந்த பாசி பயிர், அது எத்தனை கை மாறி வந்திருக்கு. சில பயிர்கள்லாம் 6 மாசம் கூட எங்க வீட்டில் தூங்கிட்டு இருந்தது. அதை கொஞ்சம் தண்ணியில போட்டு 2 நாள் ஊற வச்சு வந்தோன்னா அதிலிருந்து ஒரு முளை கிளம்பி அதில் நான் உயிரோட தான் இருக்கேன்னு அது காட்டுன்னு சொன்னா, மகனே, நீ வடிக்கிற கண்ணீர் அது ஆண்டவருடைய சமூகத்தில் நீ விதைக்கிற விதை. ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கண்ணீரை காண்கிறவர் மட்டுமல்ல, கேட்கிறவர் மட்டுமல்ல, விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, கணக்கில் வைத்தவர் மட்டுமல்ல, என் இயேசுவே கண்ணீர் விட்டார் உங்களுக்காக எனக்காக. இன்றைக்கும் கண்ணீரோடு அவர் பிதாவின் வலது சமூகத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் உன் கண்ணீரை துடைப்பார். ஆமென். 25ஆம் அதிகாரம் ஏசாயா 8ஆம் வசனம், எல்லா முகத்திலிருந்து வடிகிற கண்ணீரை துடைத்து ஜனங்களின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவான். கர்த்தரே இதை சொன்னார். மரணத்தையே ஜெயமாய் விழுங்கின தேவன், மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருங்கன்னு சொன்னவர், அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி மரணத்தை தூக்கி சாப்பிட்டவர் என் ஆண்டவர்.
மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் தேவ பிள்ளைய உன் முகத்திலே, எல்லாருடைய முகத்திலே இருக்கக்கூடிய கண்ணீரை அவர் துடைப்பார். கண்ணீரை தீர்த்து துடைப்பார். ஆமென். ஆமென். எங்கெல்லாம் ஐக்கொம்பு வார்த்தை வருதோ அடுத்து கசதப வந்தா வல்லின ஒற்று மிகும். நான் தமிழாசிரியர் இல்லை, ஆனா சொல்றேன். கண்ணீரை இங்க கூட இத்து வந்திருக்கு. கண்ணீரை துடைப்பார். ஆமென். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், தேவன் தாம் அவரின் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஆமென். தேவன் தாம் அவருடைய வாசஸ்தலம் அவர்கள் மத்தியில் இருக்கிறது. தேவன் தாம் அவர்கள் தேவனாய் இருந்து அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். வெளிப்படுத்தல் 7:17. ஆமென். கண்ணீரை துடைக்கிறவர். அல்லேலூயா. சில சமயம் நம்ம அழுது செபிச்சுட்டு இருப்போம். பக்கத்தில் ஒரு சின்ன பிள்ளை வந்து அதோடைய பிஞ்சு விரல்ல அந்த கண்ணீரை துடைக்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு தேவனே வந்து, ஒரு தூதனே வந்து நம்ம கண்ணீரை துடைச்சது போல இருக்கும். இந்த குழந்தைங்க அப்படியே அதை வந்து அப்படியே துடைக்கும் போது அது போல என் தேவன் தன் ஆணி பாய்ந்த கரங்களினாலே உங்கள் முகத்தில் இருந்து வடிகிற கண்ணீரை அவர் துடைப்பார், நிந்தையை மாற்றுவார். ஆமென். ஆமென். கடைசியாக இந்த உலகத்துல தாங்க கண்ணீர். ஆனா நானும் நீங்களும் பரலோகத்துக்கு சென்றோம் என்றால் அந்த பரலோகத்தில் கண்ணீர் இல்லை. ஆமென். ஆமென். வெளிப்படுத்தல் 21:3-4 வசனங்கள். மேலும் மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஆமென். தேவன் கண்ணீரை துடைப்பார் மட்டுமல்ல, பரலோகத்திலே கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை. துக்கப்பட்டதானே அழுகிறதுக்கு. துக்கம் இல்லை, அழகல் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினைகளெல்லாம் ஒளிந்து. இதோ தேவன் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். வாழ்க்கையில எல்லாத்தையும் ஆண்டவர் புதிதாக்குவார். இனி கண்ணீரை கண்ட நாட்கள் மறைந்து போகும். கர்த்தர் கண்ணீருக்கு தப்புவிப்பார். 116 சங்கீதம் 8ஆம் வசனம், என் கண்களை கண்ணீருக்கும் என் ஆத்துமாவை மரணத்துக்கும். 116:8, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். கண்ணீரே விடாதபடிக்கு தப்புவிப்பார். ஆமென். மகளே, ஆண்டவருடைய கரத்துல இன்றைக்கு நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் காண்கிறார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, சரி எல்லாமே சொன்னீங்க, நான் என்ன செய்யணும்? கண்ணீரை காண்கிற தேவன் இருக்கிறபடினால பயப்படாதீங்க. உங்களை கண்ணீரை துடைக்கிற தேவன் இருக்கிறபடினால நம்புங்க. இந்த கண்ணீரே என் வாழ்க்கை இப்படிதான் இருப்பேன் அப்படி நினைக்காதீங்க. என்னை மாற்றுவார், என் நிந்தையை மாற்றுவார். ஆமென். துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாய், துயரத்தை சந்தித்த நாளுக்கு சரியாய் என்னை உயர்த்துவார், என்னை நிரப்புவார். ஆமென். எழுந்து நிற்போம். வெட்கத்துக்கு பதிலாக புதிய கிருபை, புதிய நாளுக்குள்ள என்னை நடத்துகிற தேவன். அந்த ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோட சொல்வோம். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக
களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் சொல்லுவோம். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா, கிருபை கண்ணீரோடு விதைக்கிற இவர்கள் கம்பீரத்தோடு அறிக்கட்டும். கண்ணீரை கணக்கில் வைத்திருக்க கர்த்தரே, பலவீனங்களை என் பலன் பூரணமாய் விளங்கும். My grace is sufficient for you. ஆண்டவருடைய கிருபை உங்கள் கண்ணீரை துடைக்கும், உடைய கண்ணீரை விசாரிக்கும். எதுக்காக கண்ணீர் வடிக்கிறீங்க? என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, என்னை அப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு ஒரு காரியம் செய்ய மாட்டீங்களா? எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. எங்க அப்பா இருந்தாருன்னா இன்னைக்கு நான் இப்படி இருப்பேனா? எங்க அப்பா இருந்தாருன்னா எனக்கு நான் செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு தகப்பன் இல்லாத பிள்ளைய போல நான் தவிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு காரியம் செய்யுங்க ஆண்டவரே கேட்கிறீங்களா? ஐயா, என் தாய் இருந்தா இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பானா? தாயத்து போன சீரட்டு போச்ச நிலைமையில இருக்கிறேன். 1000 பேர் இருந்தா என்ன, என்னை விசாரிக்கிறதுக்கு வருத்தம் இல்லையே. நான் தள்ளப்பட்டவனா இருக்கிறேனே, நான் சுகமில்லாம வியாதியோட வேதனையோட இருக்கிறேனே என்று கதறுகிற என் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே விசாரிப்பார் என்று சொல்லி தள்ள உண்டவன பேரு விட்டதுபடினால இவர்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆரோக்கியம், ஒரு சுகம், ஒரு தெய்வீக சுகம் இப்பொழுது உண்டாவதாக. எலும்பு முட்டுகளுக்குள்ளே, மச்சைகளுக்குள்ளே, அந்த நரம்பு மண்டங்களுக்குள்ளே, அந்த ரத்த நாளங்களுக்குள்ளே, அந்த மூளை பகுதியிலே அன்றே தேய்ந்து போன அண்டவரே எலும்புகளுக்குள்ளே இப்பொழுது இறங்கட்டும். எல்லா தைராய்டு சுரப்பிகள், எல்லா விதமான ஆண்டவரே ஆண்களுக்குரிய பெண்களுக்குரிய அந்த சகல விதமான வியாதி வேதனை இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனை நான் உம்முடைய கரத்துக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரன் நான் உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. கண்ணீரை கண்ட நாளுக்கு சரியா, துக்கத்தை கண்ட நாளுக்கு சரியா, புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை, அந்த சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம் இயேசுவின் நாமத்தினால ஒடுங்கி போயிருக்கிற இடத்துல துதியின் முட்டையினால ஆண்டவரே என் பிள்ளைகளை நீங்க நிரப்பிட்டு ஆசீர்வதிங்க. இவரின் விருட்சங்களால்
மகிமையின் விருஷங்களாய் தேவனுக்காய் வளர்ந்து பெருகுவார்களாக. ஜபத்திலே இவர்கள் வடிக்கிற கண்ணீரை பாரும் ஆண்டவரே. தூத்திலே வைக்கிறவர், கண்ணீரை கணக்கில வைக்கிறவர், புத்தகம் போட்டு எழுதி வைக்கிற தேவன் என் பிள்ளையுடைய கண்ணீரை கண்டு அவளுக்கு ஐயோ இந்த பழக்கத்தை விட முடியவில்லையே, இந்த பாவத்தை விட முடியவில்லையே, இந்த விதமான காரியத்தில் விழுந்து விழுந்து எந்திருக்கிறேன்னு சொல்லி அதற்காக தேவனே தாவீதை போல கதறிய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே பாவத்தை மேற்கொள்ள பலனை தாரும், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ பலனை தாரும். எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுத என் ஆண்டவர் இயேசுவே, என் பிள்ளைகளுக்காக இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறீரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மனம் திரும்புவதற்கு, ஆண்டவரே தேவனுக்காய் வாழ்வதற்கு ஆண்டவரே ஒரு கிருபை தாங்க, கிருபை தாங்க. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொன்னவரே, அப்பா பாவத்தை ஜெயிக்கிறது, மரணத்தை ஜெயமாய் விழுங்கின என் தேவன் என் பிள்ளையுடைய கண்ணீர் யாவையும் தொடங்கி எல்லாருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை தொடங்கி ஆண்டவரே, கண்ணீரை தொடங்கி பசியினால ஆண்டவரே, கடன் பிரச்சனையினால ஆண்டவரே, சொந்த பந்தங்களால் நெருக்கப்பட்ட நிலைமையில, குடியிருக்க வீட்டில் இருக்க பிரச்சனைகளிலே, வேலை செய்கிற இடத்துல இருக்க பிரச்சனைகளிலே, தோல்வியின் சூழ்நிலைகளிலே துவண்டு போயிருக்க என் பிள்ளைகளை கர்த்தர் விசாரிங்க, விசாரிங்க. நீங்க ஒரு நன்மை செய்யுங்க, நீங்க ஆறுதல் படுத்துங்க, உடைய பிள்ளைகளுடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கண்ணீரை காண்கிறவர், கதறலை கேட்கிறவர், அன்றைக்கு ஆகாரின் அழுகுறலை கேட்டவர், மரியாதை பார்த்தவர், என் பிள்ளைகளை பாருங்க. உம்முடைய கிருபைக்கு, உம்முடைய இரக்கத்துக்கு, உம்முடைய பரிபூரணத்துக்கு இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வாழ்த்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும். இனி கண்ணீர், இனி இவர்கள் கண்ணீர் விடாதபடிக்கு, கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் தாமே இவர்களை ஆசீர்வதித்து ஒரு கம்பீரத்தை காண முடிச்சு. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பிக்கிற ஆவியானவரே, என் பிள்ளைகளுக்காய் நீர் பெருமூச்சு விட்டார். இவர்களுக்காய் நீர் கண்ணீர் விட்டு செபிக்கும் போது நாங்கள் கண்ணீர் விடாதபடிக்கு கர்த்தருக்கு நன்றி மாத்திரம் சொல்ல எங்கள் வாழ்க்கையா வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்தமே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு செல்லுங்கள்.